எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பென்யேல் என்று பெயரிட்டான். அவன் பென்யேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த யாக்கோபு ஒரு பிரயாணம் செய்கிறான். ஆரானிலிருந்து கானான் வரைக்கும் ஒரு பிரயாணத்தை அவன் செய்கிறான். அதுக்கு நடுவில் வெவ்வேறு இடத்திற்கு அவன் வந்தான். அதற்குள்ளாக நாம் போகலை, நம்ம போகிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம பார்த்தோம், இந்த யாக்கோபு 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தனக்கு உண்டான யாவையும் என்ன செய்கிறான், அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு என்ன செஞ்சான், அவன் பிந்தி அவன் தனித்திருந்தான். இந்த செய்தியின் தலைப்பு நம்ம பார்த்தோம், செப்பரேஷன். பிரித்து எடு, இல்லைனா கம் அவுட், வெளியே வா, இல்லைனா ஊற்றி விடு, எம்டி யோர் செல்ஃப். அவன் பார்த்தோம் எதிலிருந்து நம்ம பிரிந்து வர வேண்டும், இல்லை எதை பிரித்து எடுக்கணும், எதை பிரித்து எடுக்கணும், எதிலிருந்து வெளியே வரணும், எதை ஊற்றணும். நம்பர் 1 நம்ம பார்த்தோம், ஐ எம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் சரி, மற்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள், என்ன நடந்தாலும் நான் தவறு செய்ய மாட்டேன். ஏ நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது பி, எதிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும், எதிலிருந்து வெளியே வரணும், எதிலிருந்து ஊற்றி விடணும். அடுத்தது பி, 2வது, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்தார், நான் என்ன செய்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், ஒரு தீமையும் எனக்கு வராது என்ற ஒரு எண்ணம். 2வது நம்ம பார்த்தோம் பி. 3வது சி. 3வது யாக்கோபு பார்த்தோம், அவன் என்ன செய்தான், அவன் எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தினான். எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், அவன் அப்புறப்படுத்தி அக்கறைப்படுத்தினான். அவன் தனியே இருந்தான். he was all alone. he was all alone. ஆண்டவர் அவனை பார்க்க வந்தார். when you separate yourself, உன்னையே நீ பிரித்து எடுக்கும்போது, உன்னையே நீ ஊற்றும் போது, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திலிருந்து நாம் வெளியே வரும்போது, this God will come in search for you. இந்த ஆண்டவர் உன்னை தேடி வரக்கூடியவராக உன்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. வெளியே வா, வெளியே வா, கம் அவுட், செப்பரேட் யோர் செல்ஃப். உன்னை பிரித்து எடு. எதிலிருந்து நாம் வெளியே வரணும்? 3வது சி, எதிலிருந்து நாம் வெளியே வரணும். எதிலிருந்து தெரியுமா? எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்னா எனக்கு பணம் இருக்கணும், எனக்கு படிப்பு இருக்கணும், எனக்கு வசதி இருக்கணும், எனக்கு அந்தஸ்து இருக்கணும் என்ற எண்ணத்திலிருந்து வெளியே வா. அல்லேலூயா. கம் அவுட், ஜஸ்ட் கம் அவுட். ஆமென். இது எல்லாமே உலகத்தானுக்கு இது பொருந்தும், ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இது பொருந்தாது. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை தான் ராஜாவாக ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகித்தார், உயர்த்தினார். அவனுடைய எல்லா அனைத்து காரியங்களையும் அவர் முன்னின்று வாய்க்கும்படியாக செய்தார். ஆமென். அவனுக்கு படிப்பு இல்லை, சரீர வளர்ச்சி இல்லை, ராஜாவுக்குரிய தகுதி ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒருவனை எல்லாம் இருக்கவனுக்கு மேலாக ஆண்டவராகிய கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு தகுதி தான். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு தகுதி. என்ன தகுதி அப்படின்னா, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்திற்கு
ஏற்றவனாக இருந்தான். ஆமென். கம் அவுட். தவறான எண்ணத்திலிருந்து நீ வெளியே வா. தவறான எண்ணத்திலிருந்து என்ன செய்? நீ வெளியே வா. ஒரு எத்தனை தான் ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டார். யார் அது? யாக்கோபு. அல்லேலூயா. ஒரு எத்தனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை மெய்ப்பர்கள், அதை ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க மெய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்நாட்களில் மெய்ப்பர்களை ரொம்ப ஒரு மாதிரி அவர்கள் தீண்டத்தகாதவர்களைப் போல பார்ப்பார்கள் அந்நாட்களிலே. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க மெய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். God can use anyone. கர்த்தர் யாரை வேணாலும் அவர் உயர்த்த முடியும், யாரை வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். நத்திங் லிமிட்ஸ் திஸ் காட். இந்த ஆண்டவருக்கு எதுவுமே ஒரு தடை அல்ல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ இருக்கிறாய்? ஐயோ, எனக்கு மாத்திரம் வசதி இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன், எனக்கு மாத்திரம் படிப்பு இருந்தால் நான் அப்படி இருந்திருப்பேன், எனக்கு மாத்திரம் உதவி செய்ய ஆட்கள் இருந்திருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன். எப்படியுமே இருந்திருக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் அபிஷேகம் இருந்தால் மாத்திரமே ஒரு கிறிஸ்தவனால் உயர முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய பாருங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். போதும். யாரை வெட்கப்படுத்த? ஞானிகளை வெட்கப்படுத்த. நல்ல படித்த மேதாவிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தணும், ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவன் படிச்சிருக்கணுமோ, இல்லை வசதியாக இருக்கணுமோ, இல்லை உதவி செய்யக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கணுமோ, எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தா ஆண்டவர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எண்ணம் நமக்குள்ளாக வரணும். ஜஸ்ட் கம் அவுட். வெளியே வா. இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து நீ வெளியே வா. செப்பரேட் யுவர் செல்ஃப். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பெரிய சேனை, பார்வோனுடைய சேனை. அந்நாட்களில் பார்வோனுடைய ராஜாவை போல பெரிய ஒரு ஆள் யாருமே இல்லை. பணத்திலையும் சரி, ஆட்கள்லையும் சரி, யுத்த வீரர்களையும் சரி, எல்லா காரியத்திலையும் டாப் நம்பர் 1 பார்வோன். அல்லேலூயா. அவனாலேயே ஒன்றுமே இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் அவனால் செய்ய முடியல. அல்லேலூயா. அதுதாங்க, இஃப் காட் இஸ் ஃபார் யூ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். நமக்குள்ளாக என்ன இருக்கு? வேற என்னென்னமோ எண்ணங்கள் இருக்கு. உலகத்தான் என்னென்னலாம் யோசிப்பானோ அதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் யோசித்து கொண்டிருந்தா எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. ஆமென். உள்ளவைகள் 28வது வசனம் பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இன்னும் என்னென்ன காரியங்கள், எண்ணங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி என்னென்ன யோசனைகள் நம்முடைய யோசனைகளாக இருக்கிறது. ஜஸ்ட் கம் அவுட். வெளியே வா. அதிலிருந்து பிரிந்து வா. ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட். அதிலிருந்து வெளியே வா. தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நீ கடந்து போ. சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 17, 18 வசனங்களை நம்ம பார்க்கலாம் வேகமாக. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி அவர் விடுவிப்பார். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகத்துல ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. என்னதான் பலன் இருந்தாலும் ஒன்றும் வேலையாவாது, என்னதான் வசதி இருந்தாலும் ஒன்றும் வேலையாவாது, என்னதான் அறிவு இருந்தாலும் ஒன்றும் வேலையாவாது. அந்த இடத்துல கர்த்தர் இருந்தால் மாத்திரம்தான் வேலையாகும்.
ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய தயவு இல்லை அப்படின்னா ஒரு இன்ச்சு கூட அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய யுத்த வீரன் கோலியாத்து, அவனுடைய கத்தியை ஒருத்தனால தூக்க முடியாது. அல்லேலூயா. அவனுடைய கேடகத்தை ஒருத்தனால தூக்க முடியாது. அவன் போட்டிருக்கிற எல்லா தலை சீரா மற்றும் போட்டிருக்க கவசங்கள் அதெல்லாம் ஒருத்தனால எடுத்துட்டு வர முடியாது. அதுக்குன்னு 2-3 பேர் வேணும். அப்படிப்பட்ட ஆளை சின்ன சாதாரண ஆடு மேய்க்கிறவன் கொன்று போட்டான். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுக்கு ஏற்ற நபராய் நாம் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் நீ யோசித்து பார்க்க முடியாத உயரத்திற்கு இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை உயரத்தை, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பெருகும்படியாக கர்த்தர் செய்வார். எப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ளாய் இருக்கிறது யோசித்து பார். சகோதரா சகோதரி, எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு? ஐயோ எனக்கு பணம் இருக்கணும், ஐயோ எனக்கு வசதி இருக்கணும், ஐயோ எனக்கு படிப்பு இருக்கணும், ஐயோ அவங்க எனக்கு உதவி செய்யணும். யாரும் உனக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உன் பக்கத்தில் இருந்தா போதும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற நபராய் நீ இருந்தா போதும். என் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்வார். யோசித்து பார், நல்லா யோசித்து பாரு. தாவீது யாரை தேடி அவன் ஓடி போய் சிபாரிசுக்கு அவன் கெஞ்சி கதறினான்? ஒருத்தரையும் தேடி போல. அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டு இருந்தான். தீர்க்கதரிசி அவனை தேடி வந்து அபிஷேகித்து அவன் போனான். உன் இருதயம் சரியா இருந்ததுன்னா உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்ததுன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் உன்னுடைய எண்ணமா இருக்கிறது? கம் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. என்ன யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என்ன ஒரு வசனத்தை யாக்கோபு சொல்றாரு பாருங்க. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. when you come closer to this God, இந்த ஆண்டவரிடத்துல நீ நெருங்கி வரும்போது this God blesses you like anything. நீ நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தினால இந்த ஆண்டவர் உன்னை திருப்தியாக்குவார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயமாய் உன்னுடைய இருதயம் இருந்ததுன்னா, நல்ல கவனமாய் கேளு. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், என்ன இடத்துல என்ன நிலைமையில நாம் இருந்தாலும், ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை, ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை, என் தேவனுடைய ஒரே ஒரு தொடுதல் உன்னுடைய நிலை தலைகீழாக மாறிடும். அல்லேலூயா. என்ன எண்ணம் உனக்குள்ளாக இருக்கு? யோசித்து பார் சகோதரா சகோதரி. எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம்? மத்தேயுவில் பார்க்கிறோம். மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு மனிதனை உயர்த்த அநேக காரியங்களை எதிர்பார்க்குது. அழகனமாக கேளு. ஒரு வேலை கொடுக்கணும்னா இந்த உலகத்தான் என்ன செய்கிறான்? என்ன படிப்பு படிச்சிருக்க, என்ன வயசு உனக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு, என்னென்னலாம் தெரியும், அநேக காரியங்களை அவன் கேட்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு அவன் அந்த காரியத்திற்குரிய வேலையை அவன் கொடுக்குறான். கர்த்தர் பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான், உன் இருதயம் எப்படி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த, he sees the heart. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் பாருங்களேன். தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். This God sees who you are. நீ யார் என்று இந்த ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா, நாம் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட எண்ணம் உன்னுடைய எண்ணமாய் இருக்கிறது? எப்படிப்பட்ட சிந்தை உன்னுடைய சிந்தையாக இருக்கிறது? அல்லேலூயா. எது இருக்கணுமோ அது இருக்கணும். அது இல்லாமல் வேற எது இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. அல்லேலூயா. என்ன இருக்கணுமோ அது இல்லாமல் வேற எது இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு யூஸும் கிடையாது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He changes everything. He changes everything upside down. தலைகீழாக அவரால் மாற்ற முடியும். All the laws of gravitation, எல்லா விதமான புவியீர்ப்பு சக்திகளையும் அவர் மாற்றக்கூடும். இஸ் பியாண்ட் டைம். நேரத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். இந்த பூமிக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள் எதுவுமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. இஸ் above everything. Hallelujah. This God is so powerful. இந்த ஆண்டவர் மிக 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 வல்லமையுள்ள தேவன். We cannot even imagine. நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது இந்த ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் என்று. Hallelujah. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். என்ன வேணாலும் செய்ய முடியும் இந்த ஆண்டவரா. அவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட இருந்ததுன்னா, உன் வாழ்க்கையில் நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ என்ன பெற்றுக்கொள்வாய் என்று. God sees your heart. ஆமென். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று கர்த்தர் பார்க்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் அவர் கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்தா ஆசீர்வாதம் வரும்? என்ன செய்தா உயர்வு வரும்? என்ன செஞ்சா நம்மளுடைய நிலை மாறும்? எல்லாமே அவருக்கு தெரியும். அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில. ஒரே ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல நம்முடைய நிலையை தலைகீழாக மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த 40 நாள் பயணத்துல இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு 10வது நாள். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் நமக்கு வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும். என் இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயம் போல என்னுடைய இருதயம் இருக்கா? அல்லேலூயா. இந்த 40 நாள் பயணத்துல 10வது நாள் இருக்கும். இன்னும் ஸ்டில் we have 30 days more. இன்னும் 30 நாட்கள் இருக்கு. ஸ்டில் we have time. இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்கு. அனலைஸ் யோர் செல்ஃப். உன்னையே நீ பார்த்துக்கொள். எப்படிப்பட்ட இருதயம் என்னுடைய இருதயமா இருக்கிறது என்று நீ பார்த்துக்கொள். அல்லேலூயா. சங்கீதம் 75ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை நாம் பார்க்கலாம் வேகமாக. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஜெயம் எங்கிருந்தும் வராது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் எங்கிருந்து வராது? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து என்ன செய்யாது? ஜெயம் வராது. எப்படிப்பட்ட எண்ணம் உன்னுடைய எண்ணமா இருக்கிறது? அல்லேலூயா. அங்கே போய் படித்தா இங்கே போய் படித்தா அப்படி பண்ணா இப்படி பண்ணா என் வாழ்க்கை ரொம்ப நான் ஃபாரின் போய் படித்தேன்னா என்னுடைய நிலை மாறிடும், அப்படி மாறிடும். நான் இந்த இடத்துல நான் வீடு கட்டினேன்னா எனக்கு அந்த இடத்துல எனக்கு உத்தியோகம் கிடச்சிதுன்னா அப்படி இப்படி ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. நேற்று நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப அதிர்ச்சி. யோசிச்சு பாருங்க, எத்தனை செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படிப்புக்கு எத்தனை செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு எத்தனை செலவு பண்ணியிருப்பாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது அப்பா அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, ஆஹா ஓஹோ எல்லாம் சொல்லலாம். ஆனால் உள்ள என்ன நடந்தது அவங்களுக்கு தான் தெரியும். இதான் சொன்னேன், ஜெயம் எங்கேருந்து வராது? கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வனாந்திரத்தில் திசையிலிருந்து எந்த இடத்துல இருந்து உனக்கு ஜெயம் வராது. உன்னுடைய வாழ்க்கை உயரணும்னா அது ஆண்டவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். எண்ணம் எப்படி இருக்குது? என்ன எப்படி இருக்கு? பணம் இருந்தால் தாங்க வாழ்க்கையில் உயர முடியும். அந்தஸ்து இருந்தால் தாங்க வாழ்க்கையில் உயர முடியும். படிப்பு இருந்தால் தாங்க வாழ்க்கையில் உயர முடியும். அது இருக்கணும், இது இருக்கணும், இவங்க இருக்கணும், அவங்க இருக்கணும். இவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். ஒன்றும் முன்னேற முடியாது. ஒரு செகண்டில் எல்லாம் தலைகீழாக மாறிடும். இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக இருந்தா
உன் வாழ்க்கையில் நீ ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தாலும் எல்லாம் இருக்கிறவனுக்கு மேலாக என் தேவனுடைய அபிஷேகம் உன்னை உயர்த்தி கொண்டு வரும். எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. பேதுரும் யோவானும் பேசுகிறத எல்லாம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், தேவாலயத்து தலைவர்கள், அவங்களாம் யாரு? நன்கு படித்தவர்கள். அவங்க குழந்தை சின்ன வயசுல இருந்தே பரிசுத்த தோரா எல்லா 5 ஆகமத்தையும் நன்கு கற்று நன்கு புரிந்தவர்கள், நன்கு தெரிந்தவர்கள். அவன் ஆச்சரியப்படுறான் இந்த பேதுரு பேசுவதை பார்த்து. யாரு பேதுரு? அவன் ஒரு மீன்காரர். அவரு மீன்களை பத்தி தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாதவர்கள். வியந்து போறான். How is it possible? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி முடியும்? படித்தவனுக்கே அங்க ஒன்றும் தெரியல, அவனால பேச முடியல, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தெரியல, வெளிப்பாட்டின் ஆவி அவனுக்குள்ளாக வரல. ஆனா படிப்பறிவு இல்லாத ஒரு மீன் வியாபாரம் செய்கிறவன், ஒரு மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கடந்து வருகிறது. வியந்து போய் பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்றான், இவன் ஆண்டவரோடு இருந்தான். ஹல்லேலூயா. When your heart is right, everything in your life will be right. உன் இருதயம் சரியா இருந்தா உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சரியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராதுப்பா. நீ என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் பண்ணு, ஆண்டவருடைய கிருபை இல்லாம, கர்த்தருடைய இரக்கம் இல்லாம, கர்த்தருடைய தயவு இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அசைவு கூட உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். Have this kind of mentality. இப்படிப்பட்ட எண்ணத்தை உள்ளே கொண்டு வா, இப்படிப்பட்ட சுவாபத்தை உள்ளே கொண்டு வா. பணம், பேரு, அந்தஸ்து, அது இருக்கணும், இது இருக்கணும், இதெல்லாம் உலகத்தான் அவன் பின்னாடி தேடி போவான். அவனுக்கு தான் அதெல்லாம் தேவை, கிறிஸ்தவனுக்கு அல்ல. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம் வேகமாக பார்க்கலாம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை சுதந்தரிக்கணும் அப்படின்னா, நம் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில விடுதலை அடைய வேண்டும் என்றால், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு நேராக தான் நம்ம முயற்சி செய்யணும். வழிய வேற எதற்கு நேராக நீ முயற்சி செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ நன்மைகளை சுதந்தரிக்க முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்களேன். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி போதும். தாவீது தன் காலத்தில் என்ன செஞ்சாரு? அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்தார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மாறாக நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்மளுடைய எண்ணத்தின்படி இருந்தா அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிடும். அந்த இடத்துல நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தின்படி, அவர்களுடைய விருப்பத்தின்படி, அவர்களுடைய யோசனையின்படி அவர்கள் நடக்கிறார்கள். அதனால கீழே விழுறான். அதனால நன்மைகளை சுதந்திரிக்க முடியல. இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டதாக இருக்கிறது. உன் ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் 30 days டைம். 30 நாள் உனக்கு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. 30 நாள் என்ன இருக்குது? நேரம் இருக்குது. கம் அவுட், வெளியே வா, ஊற்றப்படு, பிரித்தெடு. எதுல இருந்து பிரிந்து வரணுமோ அதுல இருந்து பிரிந்து வா. தாவீது தன் காலத்தில் என்ன செஞ்சாரு? அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் அவர் செய்தார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஜஸ்ட் டீச் மீ. சங்கீதத்தில் பார்க்கிறோம், 25ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள்ல அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்துல தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்களேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு என்ன செய்யுங்க? போதித்தரலும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே 30 நாள் இருக்கு, ஆண்டவரே 30 நாட்களுக்குள்ளாக நான் என்ன செய்யணும்? அப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும், உம்முடைய வழிகளை எனக்கு காண்பீங்க. என்ன வழி? நான் என்ன பேசணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் எப்படி நடந்துக்கணும்? ஆண்டவரே just show me your way. என்னுடைய பாதையில போய் என்னுடைய வழிகளில் நான் சென்று எனக்கு ஒரு நன்மைகளும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. இருக்கிற நன்மையெல்லாம் நான் இழந்துட்டேன். You have 30 days. 30 நாள் பெரிய விஷயம். It can do wonders. வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தலைகீழாக மாற்றக்கூடிய நாட்கள் இந்த 30 நாட்கள். அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு
தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு என்ன செய்யுங்க, போதித்தரலும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் என்ன செய்வேன், காத்திருப்பேன். அல்லேலூயா. காத்திருப்பது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க காத்திருப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். இருதயம் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காத்திருப்பு ரொம்ப முக்கியம். இஃப் யூ வெயிட் ஃபார் த லார்ட், நீங்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்க நபராய் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த உங்களுடைய இருதயம் நல்ல இருதயம் என்று நீங்கள் யோசித்து கொள்ளலாம். அது ஒன்று. அது மாதிரி நிறையா இருக்குது. அல்லேலூயா. காத்திருப்பு ரொம்ப முக்கியம். நல்ல இருதயத்தை சுதந்திரிக்க காத்திருப்பு அது பெரிய பெரிய காரியங்களை செய்யும். சங்கீதம் 143 சங்கீதத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 8 அப்புறம் 10 வசனங்கள். 8ஆம் வசனம் 10வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை என்ன செய்யறேன், உயர்த்துகிற ஆண்டவர் எனக்கு காண்பிங்கப்பா. 10 நாள் போயிடுச்சு, மிச்சம் 30 நாள் இருக்கு. நீங்க எனக்கு காண்பீங்க. என்னுடைய பாதையில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய யோசனையில், என்னுடைய விருப்பத்தில், என்னுடைய சித்தத்தில் நான் செய்து எனக்கு நன்மைகள் எனக்கு வேண்டாம். அதுக்கு நன்மைகள் வராது. அப்படியே வந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்பா, நீங்கள் உம்முடைய பாதையை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய காரியங்களை, நீர் சொல்லுகிறவைகளை உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன். நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி என்ன செய்யுங்க, எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை என்ன செய்கிறேன், நான் உயர்த்துகிறேன். 10வது வசனம் பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். எனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு வேண்டாம். அநேகர் என்ன செய்கிறோம், நமக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோம். எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எனக்கு இது உயர்வை கொடுக்கும், இதுதான் எனக்கு நல்லது, இதுதான் எனக்கு நல்லது. அது நமக்கு நல்லது இல்லை. மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதனுடைய முடிவு எப்படி இருக்குது, அது மரண வழிகள். கேயாசிக்கு செவையாய் தோணுச்சு. கேயாசிக்கு என்ன சொல்லுச்சு, செவையாய் தோணுச்சு. ஓடி போய் அந்த நாகமான இடத்துல போய் அவன் பொருட்களை அப்படியே அவன் வாரி கொண்டு வந்தான். அதுதான் அவன் கடைசியா தொட்ட பொருள். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளு பிரியமான தேவஜனமே. அவனுக்குள்ளாக என்ன எண்ணம், இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். அந்த வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். வேகமாக எடுக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அந்த கேயாசி மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு கேயாசி அவன் தீர்க்கதரிசி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றான். நல்ல கவனமாக கேளு. எண்ணம் தப்பா இருந்ததுன்னா சிந்திக்கிற புத்தி கூட தப்பா மாறிடும். இவன் யார் கூட இருக்கிறான், தீர்க்கதரிசி கூட இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி இப்பதான் ஒரு அற்புதம் செஞ்சாரு. அந்த அற்புதத்தினுடைய அந்த சுவடு கூட போகல, அந்த சூடு கூட போகல. இப்பதான் என்ன அற்புதம் செஞ்சாரு. இந்த நாகமான் சீரிய படைத்தலைவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகத்தை நீக்கினார். உலகத்துல எந்த மருந்துமே குஷ்டரோகத்தை நீக்க முடியாது அந்நாட்கள்ல. இப்போ ஏதோ ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஷனாய் நகர்ல, அதை ஏதோ செய்கிறாங்கன்னு, அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்தவே முடியாது. லெப்ரசி இஸ் நாட் கியூரபிள். அப்போ அது மருந்து மாத்திரைகள் வைத்தியங்கள் எதுவுமே செய்யவே முடியாது. வெறும் வார்த்தை, போய் 7 முறை யோர்தான் நதியில் போய் நீ முங்கி எந்திரிச்சு வா, அவ்வளோதான். சர்வ அங்க விடுதலையை பெற்றுக்கொண்டான். வேதனை நீங்கின விடுதலை பெற்றுக்கொண்டான். இது இவனும் பார்த்தான். அப்படி பார்த்தவனுக்கு தீர்க்கதரிசிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு அவன் யோசித்தான். யோசித்து பாருங்க. இதுதான் எண்ணம் தவறாக இருந்தா எல்லாமே தவறாக நடந்துடும். ஒன்று சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா என்ன ஆகுமா? சொல்லுங்க, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? அது போல தான் இவன் நினைச்சான். ஹல்லேலூயா. ஆமென். இங்க வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வாசிக்கலாம். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு
அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் அவன் செய்யணும்னு அவன் யோசித்ததை, அவன் இருதயத்திற்குள்ளாக இருந்ததை, அது ஒவ்வொன்னா அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏன் இதெல்லாம் செய்யணும்னு யோசித்தான்? இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும், இதெல்லாம் இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பான், இதெல்லாம் இருந்தால் தான் அந்தஸ்து, இதெல்லாம் தான் ஸ்டேட்டஸு, இதெல்லாம் தான் அப்படி, இதெல்லாம் தான் இப்படின்னு யோசித்தான். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, வாட் இஸ் தட் யூ ஆர் திங்கிங்? நீ என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய்? இந்த உலகத்தில் நீ உயரணும், நீ ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, மன நிறைவாக, விடுதலையோடு நீ இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுப்பார். இந்த உலகம் உயர்த்த முடியாத உயர்வுகளை இந்த ஆண்டவராகிய இயேசு கொடுப்பார். எந்த பணமோ, எந்த பேரோ, எந்த அந்தஸ்தோ, எந்த புகழோ எதுவுமே தர முடியாததை இந்த ஆண்டவராகிய இயேசு கொடுக்க முடியும். அல்லேலூயா. என்ன எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறது? வெளியே வா, வெளியே வா, தூக்கி ஏறி. அல்லேலூயா. என்ன செய்ய? தூக்கி ஏறி. அந்த வசனத்தை பார்த்தோம், சங்கீதம் 143 சங்கீதத்துல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் உம்முடைய நல் ஆவி எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். எனக்குள்ளாக இருக்கிற ஆவி என்னை வேற பக்கம் இழுத்து கொண்டு போகுது, வேற எண்ணங்கள் கொடுக்குது. எனக்குள்ளாக இருக்கிற ஆவி இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக செய்து, உலகத்தின் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக செய்கிறது. அப்பா, எனக்கு நல்ல ஆவியை கொடுங்க. அல்லேலூயா. நல்ல ஆவியை கொடுங்க. ஆஸ்க் காட். ஆண்டவரை கேளுங்க. He will fill with His Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாகவும் உன்னை அவர் வழி நடத்துவார். அந்த சகல சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். குமாரன் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். பணம் நம்மளை விடுதலை செய்ய முடியாது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் என்ன செய்வீங்க? மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வர முடியும். பணமோ, பேரோ, புகழோ, அந்தஸ்தோ, காசோ, அதுவோ இதுவோ எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பார்த்தோம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து உனக்கு என்ன வராது? உனக்கு ஜெயம் வராது. ஜெயம் வராது. உனக்கு வெற்றி வரணும்னா ஆண்டவர்கிட்ட வா. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் உன்னுடைய இருதயமாக இருந்ததுன்னா அப்போ you will expect miracles. அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுதந்திரிக்க முடியும். Ask God, be filled with the Holy Spirit. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இரு. அந்த இடத்துல அற்புதத்தை உன்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கொலோசியர் 1:9 பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். ரொம்ப அழகான அதனுடைய 2வது முதலிருந்தே வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுனாலே நிரப்பப்படும். இது இருந்ததுன்னா ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறும். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கொலோசி பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின நிருபத்தில், கடிதத்தில் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். நல்ல கவனமாக கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புத்தகத்தை படித்தாலே உங்களை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அத்தனை ஞானம், அத்தனை புத்தி, அத்தனை உயர்வு, அத்தனை சமாதானம், அத்தனை ஆசீர்வாதத்தை அவர் அந்த இடத்துல ஊற்றி இருக்கிறார். அதுக்குள்ளே நீ விழுந்துட்டாலே நம்ம அப்படியே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக நாம் மாறுவோம். எதற்குள்ளாக? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த 13+1 எபிரேயரும் சேர்த்து 14. அல்லேலூயா. 14 புத்தகங்கள் உனக்குள்ளாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். என்ன அழகான ஒரு வார்த்தையை சொல்ல, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும். அல்லேலூயா.
நாம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட எண்ணத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட யோசனையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? யோசி. This is a time to think. இந்த 30 நாள், still we have 30 days, 30 long days, 30 நாட்கள் still you have 30 நாட்கள். It makes wide changes in your life. மிக 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 பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுனாலே நிரப்பப்படணும். இதெல்லாம் நிரப்பப்பட்டாலே இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயத்தை போல மாறும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயத்தை போல மாறினா நீ எதை தேடியும் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே உன்னை தேடி அது வரும்படியாக கர்த்தர் செய்வார். யூ வில் பி லைக் எ மேக்னெட். காந்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காந்தம் எந்த இடத்துல இருக்குதோ அது மற்றதெல்லாம் என்ன செய்யும்? தன் பக்கமாக அது இழுத்துக்கொள்ளும். அது எதையும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருந்ததுன்னா மற்ற எல்லா காரையும் தன்னிடத்துல எல்லா திசையிலிருந்தும் அது தன்னிடத்துல அது ஒட்டிக்கொள்ளும், ஈர்த்து தன்னிடமாய் அது சேர்த்து கொள்ளும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாகவும் உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இருதயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், யோசனைகள் வித்தியாசமாக இருக்கும், வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும், செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும், குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாகவும் உங்களை என்ன செய்வார்? அவர் நடத்துவார். அந்த ஆவியானவர் உள்ள இருந்தால் தான் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடக்க முடியும். வேற ஆவி உள்ள இருந்ததுன்னா சகல சத்தியத்திற்குள்ளாகவும் போக முடியாது. அது வேற இடத்திற்குள்ளாக தான் போக வைக்கும். வாட் யூ ஹேவ்? உனக்குள்ளாக என்ன இருக்கு? அல்லேலூயா. உனக்குள்ளாக என்ன இருக்கு? எபிரேயர் 13:21 பாருங்க. எபிரேயர் கழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாகுவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்ன ஒரு வசனம், அழகான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. இயேசு கிறிஸ்து இருந்ததுன்னா உன் இருதயம் நல்ல இருதயமாய் மாறிடும். கிறிஸ்து இருந்தாலே எல்லாமே அந்த இடத்துல வித்தியாசமாய் காணப்படும். இட்ஸ் காட் இன்டு யூ. இயேசு உனக்குள்ளாக இருக்கிறாரா? உன் இருதயத்திற்குள்ளாக இருக்கிறாரா? அனலைஸ், அதை சோதித்து பார். நம்ம பார்த்தோம் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ, நீயே உன்னை சோதித்து பார். கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உன்னையே நீ என்ன செஞ்சு சோதித்து பார். இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறாரா? நீ விசுவாசம் உனக்குள்ளாக இருக்குதா என்று நீயே உன்னை என்ன செய்ய? நீ சோதித்து பார். டெஸ்ட் யுவர் செல்ஃப். உன்னையே நீ சோதனை பண்ணி பார், உனக்குள்ளாக என்ன இருக்கு என்று. அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகள்னா குட் ஒர்க்ஸ். நற்கிரியைகள் என்னது? குட் ஒர்க்ஸ். நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? இருதயம் எதனால நிரப்பப்பட? இந்த யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தினான். எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? அவர் அப்புறப்படுத்தி அவர் தனியே அவர் வந்தார். He was all alone. அவன் தனியாக இருந்தான், எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டான். When he was all alone, அவன் தனியாக இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பார்த்தார். When you separate yourself, உன்னையே நீ பிரித்தெடுக்கும் போது you can encounter this God. இந்த ஆண்டவரை நீ பார்க்க முடியும். இந்த 40 நாள் பயணம் எதை நோக்கி போகுது? இந்த 40 நாள் பயணம் எதை நோக்கி போகுது? அல்லேலூயா. எதை நோக்கி போகணும் அப்படின்னா மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நேராக போகணும். அப்படின்னா எது மரிக்கணுமோ அது மரிக்கணும், எது மரிக்கணுமோ அது மரிக்கும்போது எது உயிர்ப்பிக்கணுமோ அது உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இந்த 40 நாள் பயணம் எங்கே போகணும்? எதை நோக்கி போகணும்?
மரணத்திற்கும் ஜீவனுக்கும் நேராக போகணும். எது மரிக்கணுமோ அது மரிக்கும் போது, எது உயிர்ப்பிக்க வேண்டுமோ அது உயிர்ப்பிக்கும். வாட் இஸ் பீன் ஃபில்ட் இன் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது, எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அது நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தீர்மானிக்கும். அது என்ன செய்யும்? அது தீர்மானிக்கும். இந்த யாக்கோபு உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யாக்கோபு அப்படின்னா என்னது? எத்தன், டிசீவர், ஏமாற்றுகிறவன். அப்புறம் இன்னொரு ஒரு அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கா? தேவனோடு மனுஷனோடு போராடுகிறவன். அது ஒரு அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் முக்கியமான அர்த்தம் வந்து டிசீவர், ஏமாற்றுகிறவன். இங்கே இவன் பேர் வந்து ஏமாத்துகிறவன். ஏமாத்துக்கிறனே வா அப்படின்னுவாங்க. அதான் பேர். இப்படி அழகு கண்ணாயிரம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஏமாற்றுகிறவன் எப்படி இருக்கும் பாருங்க அந்த பேர். அவன் பேர் ஏமாற்றுகிறன் வா அப்படின்வாங்க. இப்போ இப்படிப்பட்ட இருந்த இவனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு இரவில் தலைகளாய் மாறிடுச்சு. ஒரே ஒரு இரவில் தலைகளாய் மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய பேர் எது வேணாலும் இருக்கலாம். பிச்சையாண்டின்னு இருக்கலாம், குப்புசாமி இருக்கலாம், கருப்பு சாமி இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சாமி இருக்கலாம். ஆனால் நீ பணக்கார சாமின்னு சொல்லி உன் நிலம் மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இயேசு சாமினால தான். அல்லேலூயா. நீ பணக்கார சாமியாக மாறணும்னா அதுக்கு ஒரே சாமியால் தான் முடியும். அது இயேசு சாமியால் தான் முடியும். அல்லேலூயா. ஆமென். வாட் இஸ் பீன் ஃபில்ட் இன் யுவர் ஹார்ட், உன் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? நம்ம பார்த்த அந்த யாக்கோபு ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் தலைகீழாக எல்லாமே மாறிடுச்சு. he was a changed man. தலைகீழாக எல்லாம் மாறிவிட்டது. அல்லேலூயா. God blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா உன் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கு என்று பார். எப்படிப்பட்ட எண்ணத்தினால் உன்னுடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது, எப்படிப்பட்ட யோசனையினால் உன்னுடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆமென். நோ காட் இஸ் தேர் ஃபார் யூ. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நீ பார். காட் இஸ் வாட்சிங் யூ. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று பார். யாக்கோபின் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு இரவு தான் அவன் வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், பரிசுத்த வேதத்தில் வேகமாக நம்ம வாசிக்க வேண்டாம், அதனால நீங்கள் அப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். 11ஆவது வசனம். நீங்கள் அந்த யாக்கோபு வந்து அவன் தப்பிச்சு ஓடுறான் அவனுடைய அப்பா வீட்டிலருந்து. ஏன்? அவன் பேரு கேட்டதை போல ஒரு விஷயத்தை செஞ்சான். அவன் பேரு கேட்டதை போல அவன் ஏமாத்திட்டு, அவன் அண்ணனை ஏமாத்திட்டு அவன் ஓடி வரான். ஓடி வரும்போது ஒரு இடத்துல வந்து இருட்டாயிடுச்சு, அவன் தூங்குறான். ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் தேவ தூதர்கள் மேலேருந்து கீழே வராங்க, கீழே இருந்து மேலே போகிறாங்க. இந்த சொப்பனத்தை பார்க்குறான். உடனே பயந்து அவன் எந்திரிச்சு அவன் ஒரு காரியத்தை வந்து அவன் செய்கிறான். என்ன காரியம் அப்படின்னா 16ஆவது வசனம் பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால், அல்லேலூயா, உன் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் மாறணும் அப்படின்னா, நோ தட் காட் இஸ் வாட்சிங் யூ. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று யோசித்துக்கொள். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரணும், என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளாக வரணும். அது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் செய்யும்படியாக செய்யும், அநேக காரியங்களை செய்யாமல் இருக்கும்படியாக செய்யும். ரெண்டுமே செய்யும். நன்மையானது செய்யும், தீமையானது செய்யாது. ஆமென். ரெண்டாவது, இந்த யாக்கோபு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, பாருங்க அந்த வசனத்தை பார்த்து பாருங்களேன். 17ஆவது வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். பயந்து போறான். யூ மஸ்ட் ஹேவ் ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்குரிய பயம் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, உங்கள் இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறணும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறணும்னா, முதலாவது என்ன சொன்னேன்? கர்த்தர் நம்மை பார்க்கிறான்னு நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, யூ மஸ்ட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்குரிய பயம் நமக்குள்ளாக இருக்கணும்.
அவன் பயப்படுறான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. Fear of the Lord is very important. Fear of the Lord is the beginning of wisdom. Amen. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் ரொம்ப முக்கியம். ஆமென். அது எப்படி வரும்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானம் வரும். Fear of the Lord. உன் இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் உன்னுடைய இருதயம் மாறணும் அப்படின்னா, you must have the fear of the Lord. கர்த்தருக்குரிய பயம் நமக்குள்ளாக இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தருக்குரிய பயம் சுத்தமாக இருக்கிறது இல்லை, ஒரு துளி கூட இருக்கிறது இல்லை. என்னென்னமோ பண்ணுறோம், என்னென்னமோ பேசுகிறோம், என்னென்னமோ காரியங்கள் செய்கிறோம். அது கரெக்டாக தப்பாக எதுவும் பார்க்கறதில்ல. நம்ம பாட்டுக்கு வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான் என்னென்னமோ பேசி கொண்டு இருக்கிறோம். God is watching you. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். மூன்றாவது, உன் இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறணும்னா, திங்க் வாட் ஹி ஹஸ் டன் டு யூ. வாழ்க்கையில் என்ன காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று பார். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம். 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தான். ஏன் அந்த கல் எடுத்தான்? அந்த கல் மேலே தலை வைக்கும் போது தான் அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு அந்த சொப்பனம் வந்துச்சு. அது சாதாரண சொப்பனம் அல்ல, பெரிய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சொப்பனம். யோசித்து பார், இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்று. அல்லேலூயா, ஆமென். திங்க் வாட் ஹி ஹஸ் டன் டு யூ. உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார். அடுத்தது, உன்னுடைய இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயம் போல உன்னுடைய இருதயம் மாறணும் அப்படின்னா, அடுத்தது டூ வாட் யூ ஹாவ் டு டூ. நீ என்ன செய்யணுமோ அதை செய். நீ என்ன செய்யணுமோ, எது சரியானதோ அதை நீ செய். வசனம் 19 நீங்கள் பாருங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அதற்கு என்ன பேர் இருந்தது? லூஸ் என்னும் பேர் இருந்தது. லூஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? செப்பரேஷன் அர்த்தம். லூஸ் என்னது? செப்பரேஷன், பிரித்திடுன்னு என்று அர்த்தம். அல்லேலூயா. லூஸ் பேரே வித்தியாசமாக இருக்குது. பேரு வித்தியாசமாக இருக்குது. ஆமென். அவன் என்ன செஞ்சான்? அவன் பெத்தேல் என்று பெயரிட்டான். டூ வாட் யூ ஹாவ் டு டூ. நீ என்ன செய்யணுமோ அது நீ செய் இந்த ஆண்டவருக்கு. உன் இருதயம் சரியான இருதயமாய் மாறணும்னா, நீ இந்த ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அதை செய். அடுத்தது பாருங்க, உன் இருதயம் சரியான இருதயமாய் மாறணும்னா அடுத்தது நீ என்ன செய்யணும்? மேக் அ கவனன்ட். ஒரு உடன்படிக்கை செய் ஆண்டவரோடு. இந்த 40 நாள் நம்ம வந்துட்டோம். இந்த 40 நாள் நம்ம பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். we have started this journey. இந்த 40 நாள் என்ன செய்கிறோம்? இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பித்து 10 நாள் நம்ம இன்னையோட 10 நாள் முடிக்கிறோம். நிறைய பேர் ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அசைவ உணவு சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வேளை நான் சாப்பாடு சாப்பிடுவேன், 2 வேளை நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் 10 அதிகாரம் வாசிப்பேன், 5 அதிகாரம் வாசி, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை செய்வீங்க. இதை தாண்டி ஒரு உடன்படிக்கை செய். அல்லேலூயா. மேக் அ கவனன்ட் வித் திஸ் காட். 21வது வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. மேக் அ கவனன்ட். ஒரு உடன்படிக்கை செய். ஒரு உடன்படிக்கை செய். 30 நாள் இருக்கு. இந்த 30 நாளுக்குள்ளாக 30 நாள்லாம் வேண்டாம், இன்னைக்கே என்ன செய்ய? ஒரு உடன்படிக்கை செய். மேக் அ கவனன்ட் வித் திஸ் காட். இந்த ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை நீ செய்ய. உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும் அப்படின்னா இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறணும்னா அடுத்தது என்ன, எத்தனாவது பார்த்தோம்? இது 5வது என்ன பார்த்தோம்? மேக் அ கவனன்ட். ஒரு உடன்படிக்கை செய் ஆண்டவரோடு, ஒரு உடன்படிக்கை செய். கடைசியாக எத்தனாவது? 6வது கடைசியாக உன்னுடைய இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயத்தை போல மாறணும் அப்படின்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கடைசியாக கிவ் வாட் யூ ஹாவ் டு கிவ். நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடு. வாசிப்போம் 22வது வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான். Do what you have to do, make a covenant and give what you have to give. நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடு. அல்லேலூயா. நீ என்ன கொடுக்கணுமோ அதை கொடு.
அதை கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கை, அவன் பேர் என்னது? எத்தன், ஏமாற்றுகிறவன். அவன் பேர் என்னது? ஏமாற்றுகிறவன். அதிலிருந்து அவன் பேர் என்னவாக ஆண்டவர் மாத்தினாரு? இஸ்ரவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்ஸ், கேட்கல, காட் ரூல்ஸ். கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். இதுவரைக்கும் இவன் ஆளுகை செய்துட்டு இருந்தான், எல்லாமே தப்பு தப்பா நடந்தது. ஆனா இப்போ அவன் பேர் என்னது? காட் ரூல்ஸ். அப்படின்னா கர்த்தர் ஆளுகை செய்வார், கர்த்தர் நடத்துவார். நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தினா அந்த மனிதன் அந்த அந்த காரியங்கள் அது கீழே விழுமா? அந்த இடத்துல தோல்வி வருமா? அந்த இடத்துல பிசாசு ஜெயிப்பானா? எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் நடத்துறது. கர்த்தருடைய கரம் பலமாய் கடந்து வரும்போது, நம்ம நடத்தும் போது நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனா அவர் நடத்தும் போது கீழே விழுந்தவனையும் அந்த கரம் தூக்கும். ஒன்றுமே இல்லாதவனும் எல்லாம் உடையவனாக அது மாற்றும். இந்த உலகமே ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தோம், அழகான காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான்? அந்த யாபோக் என்ற ஒரு ஆற்றண்டைக்கு வரும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? அவன் அக்கறைப்படுத்தி அவன் தனியே அவன் கடந்து வந்தான். இந்த 40 நாள் பயணத்தில் செப்பரேட் யோர் செல்ஃப், பிரித்து எடு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நீ பிரித்து எடு. ஜஸ்ட் கம் அவுட், வெளியே வா, ஊற்றி விடு. போர் அவுட், ஊற்றி விடு. ரெண்டாவது என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் உடைய. ராத்திரியில் எழுந்திரு தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்ற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே அவன் போராடினான். ஒரு கிறிஸ்தவன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போற்றுகிறோம். கிருபையின் தேவன் தாமே இந்த 1 மணி நேரம் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்க, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக்கொண்டது, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே. என் இயேசுவே, அதற்காக நன்றி அப்பா. இந்த 40 நாள் பயணத்தில் 10 நாளை கடந்து வந்துட்டோம். மிச்சம் 30 நாள் இருக்குது. 30 நாள் பயணம் ஆண்டவரை சரியான பயணமாக ஆண்டவரை அவைகள் இருக்க உதவி செய்வீராக. இந்த 30 நாள் பயணம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை, எங்களுடைய நிலையை மாற்றக்கூடியதாக இந்த 30 நாள் பயணம் ஆண்டவரே எங்களுக்கு இருக்க உதவி செய்வீராக. ஆனால் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய யோசனைகள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயம் நீர் விரும்புகிற இருதயமாக எங்களுடைய இருதயம் மாறட்டும். எதிலிருந்து பிரிந்து நாங்கள் வரணுமோ அதிலிருந்து நாங்கள் பிரிந்து வர உதவி செய்வீராக. எதிலிருந்து ஊற்றப்படணுமோ அதில் ஊற்றப்பட உதவி செய்யுங்க. எதிலிருந்து வெளியே வரணுமோ அதிலிருந்து நாங்கள் வெளியே வர உதவி செய்யுங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. எங்களுடைய எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா களைப்புகள், எல்லா வியாதிகள், எல்லா வேதனைகள், எல்லா குழப்பங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா பாரத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை விடுவிப்பீராக. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் எங்களை மூடி மறைத்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துங்க. தேவனுடைய கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நீர் எதிர்பார்க்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். எங்களுடைய இருதயம் நீர் எதிர்பார்க்கிற இருதயமாக எங்களுடைய இருதயம் மாறட்டும். எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்யுங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா, நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய வழிகளை நீங்கள் எங்களுக்கு காண்பீங்க. நீர் எங்களை போதித்து உங்களுடைய பாதையிலே நாங்கள் கடந்து வர எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே நம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.